பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட சுபத்துவ விதிகள். இந்த 2 ஜாதகம் இங்கே குறிப்பிட்டிருக்கோம். அதில் ஒரு ஜாதகங்கிறது மே மாதம் 7ஆம் தேதி 1982ஆம் ஆண்டு பிறந்தது. வேலூரில் பிறந்த ஜாதகம், ஒரு பெண் ஜாதகம். அதற்கு அடுத்ததாக அந்த பெண்ணினுடைய மகள் ஜாதகம் பதிவிட்டிருக்கிறோம். அந்த சிறுமி ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி 2005 காஞ்சிபுரத்தில் பிறந்திருக்கிறார். இந்த 2 ஜாதகத்தில் பதிவிட்டு, இந்த 2 ஜாதகங்களையும் பதிவிட்டு ஏன் இந்த தலைப்பை கொடுத்தோம் அப்படின்னா, ஆதித்ய குருஜி ஐயாவினுடைய என்னை போன்ற ஒரு சீடர், அவர் மிக தெளிவாக இந்த ஜாதகத்தை பற்றின தகவல்கள் சொல்வதாக இங்கே அந்த ஜாதகத்தை அப்படியே ஆற்றில், அந்த கண்டென்ட்டையும் ஆற்றில் அப்படியே விட்டுட்டு என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா, இன்னொரு கண்டென்ட்டுக்கு ஸ்கிப் ஆயிட்டார். சரி, அதை என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவருடைய பக்கத்து கடையை சேர்ந்தவர் இந்த 2 ஜாதக குறிப்புகளையும் கொடுத்து, ஏன்னா அந்த இறந்து போனவர், இந்த அம்மாவுடைய கணவர் தான் ஆற்றில் குளிக்க போகிறப்ப தவறி ஆற்றோடி சென்று விட்டார், இறந்து விட்டார். அது ஒரு சோக நிகழ்வு. சரிங்களா, அதுக்குள்ள நம்ம செல்ல வேண்டாம். அவருடைய ஜாதகத்தினுடைய பிறந்த நாள், அவர் பிறந்த நாள் மட்டும்தான் தெரியும், அவர் பிறந்த நேரம் தெரியாது என்பதால அவர் என்ன பண்றாரு, இந்த வானவில் அப்படிங்கிற பேரை கொண்ட என்னுடைய குருநாதருமான ஆதித்ய குருஜி ஐயாவினுடைய சீடர் அவர்கிட்ட கொண்டு இந்த ஜாதகத்தை கொண்டு 2 ஜாதகம், அவங்களுடைய ஜாதகம் ஆற்றில் சென்றவருடைய ஜாதகம் இல்லை, அவருடைய மனைவி ஜாதகமும் மகள் ஜாதகமும் அங்கே இருக்கு, பிறந்த குறிப்புகளும் நேரத்தோடு சரியாக இருக்கு. இதை பாருங்க. இதை பார்த்து எனக்கும் ஜோதிட நாலேஜ் தெரியும், ஆனால் எனக்கும் கன்ஃபியூஸாக இருக்கு, எனக்கும் இந்த பலன் எடுக்கிறதுல குழப்பமா இருக்கு, நீங்க இந்த பலனை எனக்கு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னார். இதுல நம்மளுடைய குருநாதருடைய சுபத்துவ விதிகளை அப்ளை பண்ணி, இதனால அவருங்க இவங்களுடைய கணவரும் இந்த பெண் சின்ன சிறுமியோடைய தந்தையும் இதனாலதான் இறந்திருக்காங்க அப்படின்னு அந்த இறந்தவருடைய மனைவி ஜாதகம், இந்த மனைவி ஜாதகத்தையும் மகள் ஜாதகத்தையும் வைத்து அந்த விதிகள், ஏற்கனவே அவர் சொல்லி கொடுத்த விதிகளை எழுதி வச்சிருக்கிறாரு. அது என்னவோ மசாலா சீட்டான்னு தெரியல. ஆதித்ய குருஜி ஐயா சொல்றதே என்ன அப்படின்னா, எழுதி உருத்தட்டி படிக்கிற விதி, ஜோதிடங்கிறது எழுதி உருத்தட்டி படிக்கிறக்கூடிய கலை கிடையாது. அதை சொல்றேன் அப்படின்னா, சுபத்துவ விதி அப்படிங்கிறது ஆதித்ய குருஜி ஐயாவினுடைய விதிகளே கிடையாது. இதை ஏன் எல்லாரும் யாருமே இதை புரியலையா, இல்லைன்னா உங்களுக்கு ஜோதிடம் தெரியலையா? இதுதான் என்னுடைய முதல் கேள்வி. அவரை எதிர்த்து பேசக்கூடியவங்களாக இருக்கட்டும், அதாவது என்னன்னா, ஒருத்தரை எதிர்த்து பேசியே குழப்பம் நடத்துங்கிறது அவசியம் யாருக்குமே தேவையில்லை. இருந்தாலும் அவர் இப்போ நட்சத்திரத்துல என்ன பலன்கள் இல்லைன்னு சொல்றாரு. நாம நட்சத்திரத்துல பலன்கள் இருக்குன்னு தான் நம்ம சொல்றோம். அவர் கிரகங்களுடைய தசா பலன் அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட அங்க மலர்களால் கோர்க்கப்பட்டு இறுதியில் கிடைக்கக்கூடிய நிறைவடைந்த ஒரு மாலை. இதுல ஆதித்ய குருஜி ஐயா என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு கிரகம் நின்ற பலனும் அந்த கிரகத்தை இன்னொரு கிரகம் பார்த்த பலனையும் வைத்து மட்டுமே அவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, சுபத்துவம் சூட்சம விதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இந்த விதியை களைய வேண்டும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. பாரம்பரிய ஜோதிடத்துல இருக்கிற விதியைத்தான் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. இதுல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சுபத்துவம் பாவத்துவம் அப்படின்னு ஒரு பேரை மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மாடுலேஷன் பண்ணியிருக்கிறாரு. இது நம்ம ஏற்கனவே இங்க அவருடைய குரு ஏன் முதல்நிலை சுபர் அப்படிங்கிறதுலையும், இங்க சந்திரன் என்ன பண்ண மாட்டாரு, பூமியினுடைய துணை கிரகம் சந்திரன் எப்பவுமே ஒரு ஒளி பொருந்திய சந்திரனாக இருக்க மாட்டாரு. ஒளினா ஒரே மாதத்துல அங்க முழு சுபராகவும் இருப்பார், அதே நேரத்துல சனிக்கு நிகரான பாவராகவும் அங்க இருப்பாரு. அதே போன்று இங்க வேற சுக்கிரன், சுக்கிரன் தான் நம்ம ஆளுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா விடிவெள்ளி அப்படின்னு சொன்னாங்க. ஏன் நம்ம ஆளுக்கு மிக தெளிவாக அதை சுக்கிரனை தான் விடிவெள்ளின்னு சொன்னாங்க. எந்த கிரகங்களையும் உங்க விடிவெள்ளின்னு சொல்லலை. சுய ஒளியை கொண்டவை நட்சத்திரங்கள், வெள்ளி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. அப்போ அங்க யாருக்கு சொன்னாங்க, இங்க குருக்கு சொன்னாங்களா? சொல்லலை. நம்மளுடைய துணைக்கோள் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய சந்திரனுக்கு சொன்னாங்களா? சொல்லலை. அவங்க யாருக்கு மட்டும் சொன்னாங்கன்னா, அந்த சுக்கிரன்கிற சுங்கன் என்கின்ற சுக்கிரனுக்கு மட்டும் சொன்னாங்க. அவங்க தமிழர்கள் மிக தெளிவாக இருந்தார்கள். அப்போ அங்க ஏன் அதை சொன்னாங்க அப்படின்னா, அது அதிகப்படியான ஒளிப்பொழிவு தன்மைன்னு ஒண்ணு இருக்குங்க. அனைத்து கிரகங்களுக்கும் ஒளிப்பொழிவு தன்மை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதனுடைய ஒளிப்பொழிவு எண் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்போ அதுல அறிவியல் பூர்வமாகவே உறுதிப்படுத்தப்பட்ட ஒண்ணு என்ன அப்படின்னா, சுக்கிரனுடைய ஒளிப்பொழிவு எண் அப்படிங்கிறது அதிகம்.
சரி, அப்போ அப்போ இத மிக தெளிவா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அறிந்து வைத்ததுனால தான் சுக்கிரனுக்கு விடிவெள்ளி அப்படிங்கிற பெயரை கொடுத்தாங்க. ஆனா இங்க சுக்கிரனே முதல்நிலை சுபரா அங்க ஆதித்ய குருஜியும் சொல்லல, நம்மளுடைய ஜோதிடமும் பாரம்பரிய ஜோதிடமும் சொல்லல. அவரே பாரம்பரிய ஜோதிடத்துல இருந்து தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒரு கண் சுக்கிரனுக்கு குருடு என்று சொல்வதற்கான காரணம், அந்த சுக்கிரன் தன்னுடைய எந்த ஒரு அசுப கிரகமாக இருந்தாலும் சரி, தனக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய அந்த லக்னத்திற்கு ராஜயோகாதிபதியாக இருந்தாலும் சரி, இப்போ சனியை எடுத்துக்கிறீங்க ரிஷப லக்னம்னா, அவர் நேரடியாக அங்க பாக்குறப்ப என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த சனியும் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா நேர் சமசப்தம பார்வையால அவர் பார்ப்பார். அப்போ சுக்கிரனுக்கு விசேஷ பார்வைகள் இல்லை அப்படிங்கிறதுனால இங்க என்னவும் ஆகல. சுக்கிரனும் முதல்நிலை சுபரா, இயற்கையினுடைய முதல்நிலை சுபரா ஆகக்கூடிய தன்மையை இழந்துட்டாரு, அதிக ஒளித்தன்மை இருந்தும். அதற்கு அடுத்ததாக இங்க யார் வருவா, குரு வருகிறார். அப்போ இந்த குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருக்கு 5 மற்றும் 9ஆம் பார்வை அப்படிங்கிற சிறப்பு பார்வைகள் இருக்கு. அப்போ அந்த அசுப கிரகங்கள் நம்மளை பார்க்காமையே எதிர்த்து இவரை பார்க்காம, இவர் மட்டும் அந்த அசுப கிரகங்களை பார்ப்பதற்கு கடமை, அதாவது அசுப கிரகங்களை பார்த்து தன்னுடைய ஒளித்தன்மையை வந்து அங்க கொடுக்கக்கூடிய அளவுக்கு அங்க இருக்கிறாங்க. ஏன் இப்போ ஆதித்ய குருஜி இதைத்தான் நம்ம சொல்றாரு, வேற எதையும் சொல்லலை. இதை தான் நம்ம ஆளுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, சந்திரன் வந்து எப்பவுமே ஒளி பொருந்திய நிலையில இருக்காது, அதனால அது சுபகிரகம், இயற்கையினுடைய முதல் சுபர்னு சொல்ல முடியாது. அதற்கு அடுத்தது சுக்கிரன் வந்து அதிக ஒளிப்பொழிவு தன்மையில வந்து அதிக ஒளித்தன்மையில இருந்தாலும் அவர் சமசப்தம பார்வையினால தான் இன்னொரு கிரகத்தை பார்க்க முடியும், சிறப்பு பார்வைகள் அதற்கு கிடையாது. அதனால அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சுக்கிரனையும் முதல்நிலை சுபரா சொல்லலை, ஒரு கண் குருடுங்கிற கதையை வந்து புரியணுங்கிறதுக்காக கட்டி விட்டாங்க. அது உண்மை கிடையாது. மற்றும் சுக்கிரனிற்கு அடுத்ததாக வரக்கூடிய இந்த குருவானவர் சிறப்பு பார்வைகளை தன்னகத்தை கொண்டிருக்கிறதுனால அந்த குருவானவர் இங்கே முதல்நிலை சுபரானார். சுபத்துவத்தின் கதாநாயகனே அவர் குரு தானே சொல்றாரு. ஏன் குருன்னு சொல்றாரு அப்படின்னா இதனால தான். இவர் சொன்னாரா அப்படின்னா, ஆதித்ய குருஜி ஐயா சொன்னாருன்னா சொல்லலை. இது அவருக்கே தெரியும், அவரே மிக தெளிவாக சொல்றாரு. இதுதான் முன்னாள்ல இருந்து நம்ம ஆளுக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொன்னாங்க. அதை தான் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அங்க சுபத்துவ விதின்னு சொல்றாரு. அதனால அவர் என்ன சொன்னாலும் சரியாகுமா அப்படின்னா இல்லை. இங்க சுபத்துவ விதி என்பது எனக்கான மூல விதிகளும் லக்ன தவிர ஜாசியை தவிர்த்து எதையுமே தெரியாத எனக்கான ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்தவர் அவர் தான், நம்ம இல்லைன்னு மறுக்கிறதுக்கு இல்லை. இருந்தாலும் இங்கே மிக தெளிவாக நம்ம வந்து இங்க பார்க்கணும். இதை 100% நான் சொல்றேன், அவரிடம் கற்றுக் கொடுத்த ஜோதிடத்தின் மூலமாகத்தான் நான் சொல்றேன். எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய ஜாதகத்தை தாண்டி செயல்பட முடியாது அப்படிங்கிறதும் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒன்றுதான். அதன்படி இன்னைக்கு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நட்சத்திரங்கள்ல வந்து பலன்கள் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு, அவருடைய ஜாதகத்தின்படி அவர் சொல்றாரு. அவ்வளவுதான் தவிர்த்து அது உண்மையாகி விடாது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறதும் அதுதான். விஜய் அவர்களுடைய ஜாதகத்திலையும் சனி தசை ஏன் வந்து அவருடைய இளைய சகோதர பாவகத்தை பாதிச்சது அப்படிங்கிறதையும் நட்சத்திரத்தின்படியும் அந்த இதுக்கு முன்னாடி சொன்ன விதிகள், அந்த விதிகள் படியும் பொருத்தி பார்த்தா தான் வந்துச்சே தவிர சுபத்துவ பாவத்துவ விதிப்படி பார்க்கும்போது வராது. அதே போலதான் இந்த ஜாதகத்தெல்லாம் தயவு செஞ்சு பதிவிடாதீங்க. அந்த பதிவிடும் போது அப்படி அட்லீஸ்ட் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்படி டேட் ஆஃப் பர்த் டைம் எல்லாம் கொடுக்காதீங்க. ஏன்னா இதுலயும் டைம் கொடுத்துருந்தாரு 9 நினைக்கிறேன், 2லையுமே அந்த டைம் கொடுத்துருந்தாரு. நான் வேணா டைம் எல்லாம் போட்டு தயவு செஞ்சு நீங்க மாட்டிக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எதனால அப்படின்னா, அவருடைய விதி அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, நீங்களே எனக்கு தெரிஞ்சு இது நீங்க சுபத்துவ பாவத்துவ விதிக்கு எதிராக நீங்க போட்ட ஒரு ஜாதகம். நீங்க தான் என்ன பண்றீங்க அப்படின்னா, அவருக்கு எதிராக ஒரு ஜாதகத்தை போட்டுறீங்க. இதுல வேற யாரும் பொதுவான ஒரு ஜோதிடர்கள் வந்து என்ன பண்ணல அப்படின்னா, ஐயாவுக்கு வந்து போய் ஐயாவுடைய டிஸ்டர்பன்ஸ், ஐயாவை வந்து யாருமே டிஸ்டர்பன்ஸ் பண்ணல. அவங்க சார ஜோதிடம் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அது அவங்களுடைய கான்செப்ட். பாரம்பரிய ஜோதிடத்தை தான் அவர் சொல்கிறார். அவர் பாரம்பரிய ஜோதிடத்தில் இருக்கிற விதியை தான் சொல்கிறார். அவருக்கு அங்க ராகுதசை நடந்துச்சு, குருவினுடைய காம்பினேஷன்ல குரு ஜோதிட கலையை வந்து நமக்கு அவருக்கு அங்க போதிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அங்கே 12 சுக்கிரனும் தூர தேசத்திலிருந்து உலக பூரா இருக்கக்கூடிய தமிழர்களும் அவருடைய புகழை அறியணும். அதே நேரத்தில் அந்த 12 கூடியவரை 5 கூடிய பாக்கியாதிபதி தனத்தை வாரி கொடுக்கணும். இந்த கான்செப்ட் படி அவர் ராகதேசையில் அங்கே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அனைத்து இங்கே இந்த தமிழகம் மட்டும் இல்லை, உலகத்தில் பரவி இருக்கிற அனைத்து தமிழர்களுக்கும் இங்கே ஒரு ஜோதிட நாலேஜை கொடுத்தார். இந்த சூரியன் இந்த ஜாதகத்தை நம்ம இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, சுபத்துவ விதியின்படி பாவத்துவ சுபத்துவ
சுபத்துவ பாவத்துவ விதியின்படி இந்த ஜாதகத்தினுடைய பாவக பலன்கள் அப்படிங்கிறது, பாவக இருப்பு அப்படிங்கிறத என்னன்னு பார்த்துடலாம். எந்த கிரகங்கள்லாம் சுபத்துவ தன்மையில் இருக்குது, எந்த கிரகம் பாவத்துவ தன்மையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இங்கே லக்னம் என்பது மேச லக்னம். சூரியன் லக்னத்தில் உச்சமாக இருக்கிறார். அப்போ இந்த சூரியன் இந்த லக்னத்தில் உச்சமாக இருப்பது நன்மையா தீமையா, அகங்காரத்தை கொடுக்குமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இங்கே என்ன பண்ணுறாருன்னா, இந்த சுபத்துவத்தின் கதாநாயகர்களான குருவும் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையும் இந்த உச்சம் பெற்ற சூரியனுக்கு இருக்கிறது. அப்போ இந்த ஜாதகத்தில் அதிக சுபத்துவம் பெற்ற ஒரு கிரகம் அப்படின்னா இங்கே சூரியன் தான். அப்போ சூரியன் தான் அதிகப்படியான சுபத்துவத்தன்மையில் இங்கே இருக்கிறார். அதற்கு அடுத்ததாக இந்த லக்னத்தின் 2ஆம் பாவகத்தில் இருக்கின்ற புதன். இந்த புதன் என்பவர் சந்திரனுடைய சந்திர அதியோகத்தில் அமர்ந்திருக்கின்றார். சந்திரனுக்கு 8ஆம் பாவகத்தில் சந்திர அதியோகத்தில் அங்கே அமர்ந்திருக்கின்றார். அப்போ புதனும் இங்கே சுபத்துவம். அது மட்டும் இல்லாமல் அந்த புதன் சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறார். ரிஷபத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால இங்கே பாவகமும் அதற்கு அதிகப்படியான வலுவினை சேர்க்கிறது. அதே நேரத்தில் இந்த சந்திரனுடைய சந்திர அதியோகமும் அவருக்கு கூடுதலான வலுவை சேர்க்கின்றது. அப்போ இவரும் ஒரு மிக அருமையான சுபத்துவ நிலையில் இந்த புதனானவர் இருக்கிறார். அதற்கு அடுத்ததாக இந்த ராகு பொதுவாகவே 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது அப்படிங்கிற ஒரு கோட்பாடின்படியும், அதனோடு மட்டுமல்ல இந்த ராகு இந்த குருவினுடைய 9ஆம் பார்வையில் இருக்கிறார். இந்த ராகு குருவினுடைய 9ஆம் பார்வையில் இருக்கிறார். அவர் யாரோட வீட்டில் இருக்கிறார் அப்படின்னா புதனோட வீட்டில் இருக்கிறார். அந்த புதன் இங்கே தனித்து இருக்கக்கூடிய புதன் இங்கே சுபர் அப்படிங்கிறதுனால இந்த புதனும் இங்கே தனித்து இருக்கிறதுனால அவரும் அங்கே என்ன பண்ணுறார் அப்படின்னா சுபரோட வீட்டில் இயற்கையினோட சுபர் அப்படிங்கிற இயற்கையினுடைய சுபர் என்கின்ற தன்மையை பெற்ற புதனுடைய வீட்டில் அங்கே அமர்ந்திருந்து குருவினுடைய பார்வையை அவர் பெறுகிறார். 9ஆம் பார்வையை பெறுகிறார். அப்போ அந்த ராகுவும் சுபத்துவமாக இருக்கிறார். அதற்கு அடுத்ததாக சனி செவ்வாய் இணைவு தவறு. அந்த சனி செவ்வாய் இணைவு இந்த பாவகம் நலிவடைகிறது. அந்த பாவகம் பாதிக்கப்படுகிறது. இந்த பாவகம் இங்கே பாதிக்கப்பட்டாலும் சுக்கிரனுடைய உச்சம் பெற்ற சுக்கிரன், அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். இங்கே சனியும் உச்சம் இல்லை, செவ்வாயும் உச்சம் இல்லை. ஆனால் இந்த சுக்கிரன் என்பவர் உச்சம் பெற்றிருக்கிறாரு. அப்போ சுக்கிரன் தான் இந்த சனி செவ்வாயினுடைய அதிகமான ஸ்தான பலத்தில் அங்கே இருக்கிறாரு உச்சம் பெற்ற நிலையில். அந்த உச்சம் பெற்ற ஒளித்தன்மைன்னு எடுத்துக்கோங்க, அதிகமான ஒளித்தன்மையில் இருக்கிறாரு. அந்த சுக்கிரனுடைய பார்வையில் சமசப்தம பார்வையாக இருந்தாலும் அந்த சுக்கிரனுடைய பார்வையில் இந்த சனி செவ்வாய் இருக்கிறார்கள். அப்போது இந்த சனியும் செவ்வாயும் எதிர்த்து அங்கே பார்ப்பாங்களா அப்படின்னா இங்கே பலகீனமாகத்தான் அவங்க இருப்பாங்க. உச்சம் பெற்ற அளவில் ஒளித்தன்மையோடு இங்கே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சுபத்துவத்தின்படி. சரிங்களா? அதற்கு அடுத்ததாக இந்த சுக்கிரனே இங்கே பரிவர்த்தனையாகி இங்கே என்ன வந்துட்டார் அப்படின்னா இந்த சந்திரனோடு கூடிவிட்டார். அப்போ இங்கே பரிவர்த்தனை மூலமாக இங்கே யார் வருவார் அப்படின்னா குரு வருவார். அப்போ இந்த குருவினுடைய மறைமுக தொடர்பையும் பெறுகிறது இந்த சனி செவ்வாய். அப்போ இந்த சனி செவ்வாயான இணைவு நேரடியான சுக்கிரனுடைய பார்வை தொடர்பையும் அதனோடு இந்த குருவினுடைய மறைமுக தொடர்பையும் பெறுவதால் இந்த சனியும் சுக்கிரனும் இணைந்திருப்பினும் இங்கே சுபத்துவமாகிறது. உண்மைதான, பொய் இல்லையா? அதற்கு அடுத்ததாக இந்த குருவானவர் பௌர்ணமி சந்திரனோடு இங்கே இணைந்திருக்கிறார். அதுவும் யார்? சுக்கிரனுடைய வீட்டில் பௌர்ணமி சந்திரனோடு அங்கே இணைந்திருக்கிறார். அப்போ இந்த குருவும் இங்கே என்ன ஆகிட்டார்? சுபத்துவம் ஆகிவிட்டார். அதனோடு மட்டுமல்ல இந்த சந்திரன் ஆல்ரெடி என்ன பண்ணார்? குருவோட இணைஞ்சிருக்கிறாரு, சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறாரு. பரிவர்த்தனை மூலமாக திரும்ப என்ன பண்ணுறாங்க? சுக்கிரனுடைய இந்த சந்திரன் இணைகிறார். அப்போது இந்த குருவும் சந்திரனும் சுபத்துவமாக இருக்கிறாங்க. இந்த சுக்கிரன் என்பவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா உச்சமாக இருப்பதால், இந்த சுக்கிரன் உச்சமாக இருப்பதாலும் மீண்டும் பரிவர்த்தனை மூலமாக பௌர்ணமி சந்திரனோடும் இணைவதால் இங்கே இந்த சுக்கிரனும் என்ன நிலையில் இருக்கிறார்னா
ஒரு சுபத்துவ நிலையில்தான் இந்த சுக்கிரனும் அமர்ந்திருக்கின்றார். இந்த கேது மட்டும்தான் இங்கே வந்து நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த கேது சுக்கிரனுடைய தொடர்புலையும் இல்லை, குருவனுடைய தொடர்புலையும் இல்லை, சந்திரனுடைய தொடர்புலையும் இல்லை. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கேதுவானவர் தனுஷினுடைய இந்த 12 பாவகங்களிலும் அதிக வலுப்பெற்ற பாவகம் என்பது குருவினுடைய மூல திரிகோண வீடு ஆன தனுசு. அப்போது இந்த தனுசு வீடு தான் இந்த 12 பாவகத்திலுமே அதிக வலுத்தன்மையும் அதிக சுபத்தன்மையும் உடைய பாவகம். அப்போ அந்த 12ஆம் அந்த பாவகத்தில் தனுசில் இப்போ இந்த 12 பாவகங்களில் மிகவும் வலுப்பெற்ற பாவகம் நம்மளுடைய குருவினுடைய கூற்றின்படியாக இருக்கட்டும், ஜோதிடத்தினுடைய மூல விதியின்படி கூற்றாக இருக்கட்டும், இந்த தனுசு என்பது குருவினுடைய மூல திரிகோண வீடு. அந்த மூல திரிகோண வீட்டில் தான் இந்த கேதுவானவர் அமரப்பட்டிருக்கிறார். அப்போது இந்த 12 ராசிகள்லையுமே அதிக வலுவான ஒரு ராசி அப்படிங்கிறதும் இந்த குருவினுடைய தனுசு தான். ஏன்னா அது மூல திரிகோண வீடாக வரதுனால. அப்போது இந்த தனுசனுடைய வீட்டில் அமர்ந்த கேதுவும் ஒரு சுபத்துவ தன்மையில் தான் அங்கே இருக்கிறாரு. ஆனால் என்ன அப்படின்னா, இந்த செவ்வாயினுடைய 4ஆம் பார்வையில் அங்கே அமரப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் அங்கே வரும். அப்போது இங்கேயும் நீங்கள் சொல்லலாம், இங்கே செவ்வாயினுடைய பார்வையில் வந்து இங்கே வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா இவர் இங்கே பரிவர்த்தனை ஆயிடுவார். அதனால் நான் அந்த கதையை இங்கே எடுத்துக்கக்கூடாது, சரிங்களா? அவர் தாங்க பரிவர்த்தனை ஆகி பௌர்ணமி சந்திரனோட சேர்ந்துருவார். அவங்க சுபத்துவப்படுத்திட்டு இங்கே ஓடி வந்துட்டார். அதனால் நீங்கள் வந்து என்னென்னா சமசத்துவம் பார்வையை இந்த சுக்கிரன் பாதிச்சுங்கிறத சுக்கிரனை வந்து சனியும் செவ்வாயும் சேர்ந்து பார்த்து கெடுத்தார்கள் அப்படிங்கிறத இங்கே கொண்டு வரக்கூடாது. ஏன்னா அங்கே பரிவர்த்தனை மூலமாக பௌர்ணமி சந்திரன் கூட இங்கே வந்துட்டார். இங்கே பரிவர்த்தனை மூலமாக இங்கே வரும்போது இங்கே திரும்ப குருட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இங்கே வந்துட்டார்னு அர்த்தம். அப்போது இந்த அக்யூஸ்டு 2 பேரும் கை விலங்கு 2 ஒன்றா பூட்டப்பட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்கன்னு அர்த்தம். அதனால் திரும்ப இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டு யாரும் இங்கே வரக்கூடாது, சரிங்களா? இப்போது எல்லா கிரகங்களும் சுபத்துவமாக இருக்குது. எப்படி இந்த ஜாதகத்தில் A to Z ஆன அனைத்து கிரகங்களும் சுபத்துவமாக இருக்குது.